நினைச்சு பாருங்க, இருட்டான ஒரு அறை, திடீர்னு ஒரு ஃபோன் வெளிச்சம். அந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்ல ஒருத்தர் பயத்துல நடுங்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி நீலமான களைஞ்ச முடியோட, இருட்டுல அப்படியே ஒளிர்ற கண்களோட ஒரு அமானுஷ்ய உருவம். இது ஏதோ சினிமா சீன் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த திகில் சம்பவத்தோட உண்மையான முகம். குற்ற உணர்ச்சியும் பயமும் கலந்த இந்த நள்ளிரவு வாய்ஸ் நோட் ஸ்டோரியை தான் இப்ப நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. நைட்டு கரெக்டா 2 மணி. ஊரே தூங்கிட்டு இருக்கு. அந்த மயான அமைதியில சம்பந்தமே இல்லாத ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வாய்ஸ் நோட் வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை ப்ளே பண்ணி கேப்பீங்களா? முக்காவாசி பேர் பயத்திலேயோ இல்ல குழப்பத்திலேயோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க, ரைட்? ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும் பாத்தீங்களா, யாரா இது இந்த நேரத்துலன்னு. அது சிலர் அந்த மெசேஜை கிளிக் பண்ண வச்சிடும். அப்படி ஒரு ஆர்வம் தான் இங்க ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை ஆரம்பிச்சு வச்சது. நேரம் சரியா நள்ளிரவு 2 மணி 3 நிமிஷம் ஆகுது. திடீர்னு அவரோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. அந்த கும்மிருட்ட கிழிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப் ஐகான் மட்டும் ஸ்கிரீன்ல பிரைட்டா எரியுது. நம்பரை பார்த்தா சேவ் பண்ணாத ஒரு புது நம்பர். வேற எந்த மெசேஜும் இல்ல, டெக்ஸ்ட் இல்ல, ஹாய் ஹலோன்னு எதுவுமே இல்ல. வெறும் ஒரே ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் வந்திருக்கு. இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், இவ்ளோ நைட்ல யார் வாய்ஸ் நோட் அனுப்புவாங்கிற அந்த கியூரியாசிட்டி அவர் அறியாமலே அந்த ப்ளே பட்டன் அழுத்த வைக்குது. அந்த அடக்க முடியாத ஆர்வத்துல அவர் ப்ளே பட்டனை பிரஸ் பண்ணிட்டாரு. 5 செகண்ட் எந்த சத்தமும் இல்ல. ஒரு காதடைக்கிற மாதிரியான நிசப்தம் மட்டும்தான். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சத்தம் கேட்கலையான்னு ஸ்பீக்கரை காதுகிட்ட கொண்டு போவோம்ல, அவரும் அதான் பண்ணாரு. அப்போதான் ரொம்ப மெதுவா ஒருத்தர் மூச்சு விடுற சத்தம் ஆனா கேக்குது. அவருக்கு ஒண்ணுமே புரியல. நைட் நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி பிராங்க் பண்ணி பயமுறுத்துறாங்களான்னு தான் அவர் முதல்ல நினைச்சாரு. ஆனா அடுத்த செகண்டு மொத்த சீனும் தலைகீழா மாறுது. அந்த பயமுறுத்துற மூச்சு சத்தத்தை தொடர்ந்து ரொம்ப கிளியரா ஒரு பொண்ணோட குரல் ஒலிக்குது. நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு கேக்குது. இப்போ அவரோட ஹார்ட் பீட் எகிர ஆரம்பிக்குது. நெஞ்சே வெளியே வர அளவுக்கு துடிக்குது. ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் பண்ற பிராங்க் இல்லைங்கிறது அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது அவருக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு குரல். நிஜமான ஒரு பெரிய ஆபத்தை நெருங்கிருச்சுன்னு அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அவரோட மனசுக்குள்ள 3 வருஷமா யாருக்கும் தெரியாம புதைச்சு வச்சிருந்த ஒரு கருமையான ரகசியம் இப்போ வெளியே வருது. ஏன்னா அந்த வாய்ஸ் நோட்ல தொடர்ந்து அந்த பொண்ணு பேசுறாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட்ல என்ன அப்படியே விட்டுட்டு ஓடிட்டீங்களேன்னு. ஆமாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மோசமான ஹிட் அண்ட் ரன் கேஸ் அது. விபத்துல அடிபட்ட அந்த பொண்ணை காப்பாத்தாம ரோட்லயே சாக விட்டுட்டு மாட்டிக்காம அவர் தப்பிச்சு வந்துட்டாரு. அதை அவர் கம்ப்ளீட்டா மறக்கவே ட்ரை பண்ணாரு. ஆனா இன்னைக்கு நைட்டு கரெக்டா 2:03க்கு அந்த பழைய பாவம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ரூபத்துல பழிவாங்க வந்திருக்கு. மூச்சு திணறி போய் அப்படியே ஷாக்ல நிக்கிறப்போ சடனா அவரோட ஃபோன்ல 2ஆவதா இன்னொரு வாய்ஸ் நோட் வருது. ஆனா இந்த தடவை அந்த ஃபோனை தொடக்கூட அவருக்கு தைரியம் இல்ல. அதை அவர் ப்ளே பண்ணவே இல்ல. ஆனா அந்த வாய்ஸ் நோட் ஆட்டோமேட்டிக்கா தானாவே ப்ளே ஆகுது. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அவரோட மொபைல முழுசா தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருச்சுங்கிறத அவர் ரியலைஸ் பண்ற அந்த பயங்கரமான தருணம் இது. அப்படி தானாவே ப்ளே ஆன அந்த 2வது வாய்ஸ் நோட்ல கேட்ட வார்த்தைகள் அவரோட ரத்தத்தையே உறைய வச்சிடுச்சு. ரொம்ப துல்லியமா அந்த குரல் சொல்லுது, நான் இப்போ உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இது வெறும் போன்ல நடக்கிற ஏதோ ஒரு டிஜிட்டல் மிரட்டல் கிடையாது. அவர் செஞ்ச அந்த பழைய பாவம் இப்ப நேரா அவரோட வீட்டு வாசலுக்கே தேடி வந்துடுச்சு. தப்பிக்கவே முடியாத ஒரு ட்ராப்பா அவரோட வீடே மாறிடுச்சு. சுத்தி எங்கேயும் ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. அப்படியே மயான அமைதி. அந்த நேரத்துல அவரோட பெட்ரூம் கதவு, அதுவரைக்கும் மூடியிருந்த அந்த கதவு ரொம்ப மெதுவா கிரீக்ங்கிற ஒரு சத்தத்தோட தானாவே திறக்க ஆரம்பிக்குது. கண்ணை மூடி அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. கும்மிருட்டுல அந்த கதவு திறக்கிற சத்தம் மட்டும் உங்க காதுல கேக்குது. வெளியே நிக்கிறது யாரு? இல்ல, வெளியே நிக்கிறது என்ன? அவர் செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடுக்க அது அவரோட ரூம்குள்ளேயே என்டர் ஆயிடுச்சு. குற்ற உணர்ச்சியும் அமானுஷ்யமும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்னு இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைனர் ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்குது. இப்போ உங்களுக்கான ஃபைனல் கொஸ்டின். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நள்ளிரவுல ஒரு மெசேஜ், அதுவும் நீங்க உலகத்துக்கே தெரியாம மறைச்ச ஒரு சீக்ரெட்டோட வந்தா அதை நீங்க பயந்து போய் இக்னோர் பண்ணிடுவீங்களா? இல்ல என்னதான் நடக்குதுன்னு தைரியமா ப்ளே பண்ணி பாப்பீங்களா? உங்களோட மைண்ட் வாய்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் நைட் நேரத்துல வர்ற இந்த மாதிரி அன்னோன் மெசேஜஸ் கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருங்க.